أعوذ بالله من الشيطان الرجيم. முஃமினுக்கு முனாஃபிக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? முஃமினுடைய கல்பு முழுக்க முழுக்க ஈமான் வந்த பிறகு முழுக்க மாறிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்த பிறகு ஆயிஷா நாயிட பிரச்சனை வருது. ரசூலுல்லா ஒரு மாத காலம் அல்லாஹ் அந்த பிரச்சனையை ரசூலுல்லாஹ்வுடைய கல்புல வச்சான். ஒரு நிமிஷத்துல அல்லாஹ் முடிக்கலாம். நபி யார் என்பதை காட்டுறதுக்கு ஒரு மாத காலம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃபான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு உறவு இருக்கிறதாக பேசிட்டாங்க. அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், நான் சுருக்கமா சொல்றேன். அப்ப அதாவது இத பரத்தினது யாரு? அப்துல்லா இப்னு உபை இப்னு ஸலூல். அவன் பரப்புறான். 8 பேர் பரத்துறாங்க. அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய தங்கச்சி ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க தங்கச்சி அம்னா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களும் ஒரு ஆள் சொல்லிட்டாங்க, பரத்தினாங்க விட சொல்லிட்டாங்க. மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பக்கத்து வீட்டு அபூபக்கர், அவர் பத்ர் சஹாபி, அவரும் அதுல சொல்லிட்டார். 8 பேர். யோசிச்சு பாருங்க, மதீனா எப்படி சிட்டியா இருக்கு. ஹாட் டாபிக் பேப்பர்ல வந்தா நம்ம எல்லாரும் பேசுவோம். ஹெட்லைன் ரசூலுல்லாஹ்வுடைய சிட்டில ரசூலுல்லாஹ்வுடைய வைஃபை பத்தி பேசுறதை விட ஹெட்லைன் என்ன? அதான் மெயின் டாபிக். ரசூலுல்லாஹ்வுடைய வைஃபுக்கு என்னாச்சு? எல்லார் வாயில நிக்கிற நேரம் எல்லாரும் இப்படி 8 பேர் நடந்திருக்கலாமோ சொல்லிட்டாங்க. அது தெரியும் யார் இந்த 8 பேர். ஆனா உங்களுக்கு தெரியும் ஆச்சரியம், யாரு பரப்பினானோ அவனுக்கு ஹத் அடிக்கல, அவனுக்கு கசையடி அடிக்கல. மத்த முஃமின்களுக்கு தான் அடிபட்டுச்சு. ஏண்டா அவனுக்கு மறுமையில அல்லாஹ் கொடுப்பான், இங்க துனியால இல்லன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அங்க அவனுக்கு ஒண்ணு அடிக்கல. என்ன பரத்தினார்கள் என்றால் பெருமானாருடைய மனைவி கல்பு வெடிக்க பார்க்கிறது. அந்த அளவுக்கு ஒரு வேதனையை இந்த முனாஃபிக் பள்ளியில உட்கார்ந்துட்டு செஞ்சான். என்ன செஞ்சா? பள்ளிவாசல சண்டை வர போச்சு. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறினார். அந்த ஹதீஸை பெருசா உங்களுக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. நான் ஒரு சில முக்கியமான பாயிண்ட சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இறங்கி வஹி வராட்டி ரசூலுல்லாஹ்வுக்கு ஆள தெரியாது. ஆயிஷா பண்ணிருப்பாங்களான்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. பரீரா வீட்டுல வேலை செய்யற பெண் சொல்றாங்க, யார சொல்லலாம், மாவை குழச்சி வச்சா மாவை சாப்பிட்டுட்டு போயிரும், ஆடு தூங்கிடுவாங்க, சின்ன வயசு, இப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. யாரும் சொல்லலாம். ஒவ்வொரு தோழர்கள்ட்ட சின்ன வயசு தோழர்கள் இருப்பாங்களே, உசாமா ரலியல்லாஹு சின்ன சின்ன அலி ரலியல்லாஹு அந்த மாதிரி வயசான ஆட்கிட்ட போறாங்க. ஒவ்வொரு எல்லாரும் நலவை தான் சொல்றாங்க. ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு போறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட போய் கேட்கறது. அவங்க சொல்லிட்டாங்க, ஆயிஷாவுடைய விஷயத்துல நலவை தவிர தெரியாது. ஏதாவது ஒரு மனசுல அந்த மனைவியா கொஞ்சம் வெட்டிடுவோம், அப்படி அவர்கள் தன்னை சொல்லி யார சொல்லலாம், எங்களுக்கு நலவை தவிர வேற எதுவும் தெரியாது. இப்படி எல்லாரும் பேசுற நேரம் பெருமானார் கோச்சு பாருங்க. நீங்க கணவரா இருந்து உங்க மனைவிக்கு ஒருத்தர் குத்தி நீங்க 4 பேர்ட்ட போய் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேம்மா, என் வைஃப் எப்படி என்று, பெருமானார் எவ்வளவு நீதமா இருப்பாங்க. மிம்பருக்கு ஏறி கொல்லுங்கப்பா, வர கதையை முடிச்சிருங்கண்டா, கதை முடிஞ்சு. இதான் பொறுமை, இதான் முஃமின். ஈமான் என்பது அந்த பொறுமையை கொடுக்கும், அந்த அடக்கத்தை கொடுக்கும். பெருமானார் ஒரு மாதமா அடக்கி கொண்டிருக்காங்க, இன்னும் வகி வரல. சிம்பிளா சொல்லிடலாம், என் ஆயிஷா தப்பு பண்ணலப்பா, எனக்கு வகி வந்துட்டு 10 நிமிஷம் பொய் சொல்ல மாட்டார். அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்பி போட்டு இந்த பிரச்சனையை கொடுத்துட்டு நபி யார் என்பதை எங்களுக்கு காட்டுறான். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்க போது கொஞ்சம் கவலையா வரல. பெருமானார் உட்கார்ந்து என் மனைவி எப்படி என்று கேட்கிற நேரம் உங்களுக்கு கொஞ்சம் இதா வரல. உங்க வைஃபுக்கு நடந்தா எப்படி, என்னுடைய தாய்க்கு இது நடந்திருக்கு. ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் கவலை வரணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன், என் தாய் அவர்கள். என் தாயுடைய விஷயத்தில் பெருமானார் போறாங்க, போய் கேட்கிறாங்க. அல்லாஹ் பெரியவன். ஆயிஷா நாய்க்கு கடைசி 2 நாள், ஒரு மாதமா தெரியாது. லாஸ்டா கேள்விப்படுவது, அதுவும் யாரு சொன்னாரோ, மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மு மிஸ்தஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து வீட்டுல அந்த காலத்துல அவங்க சொல்றாங்க, அந்த ஹதீஸ் அறிவிக்க போக்கு, அந்த டைம்ல எங்களுக்கு வீட்டுக்குள்ள கழிவறை இல்ல, நாங்க இருட்டாகின பிறகு தூரத்துல போய் அந்த மாதிரி யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் தான் எங்களுடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவோம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். அதனால அப்படி நான் போற நேரம் கடும் கூதலான கம்பளியை போத்திட்டு போறேன். போற டைம்ல என்னோட வருவாங்க, யாராவது வராட்டி நான் போக மாட்டேன். என்னோட தேவைகளுக்காக நாம காத்திருப்போம். அன்றைக்கு உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டாங்க. மிஸ்தர் இல்ல அம்மா. அப்படியே போற நேரத்துல கம்பளி தடுக்குது. வாய் நுனியில என்னமோ வெச்ச மாதிரி இருந்தவங்க ஜம்ப் பண்ணிட்டு கம்பளி தடுக்க சொன்னார்கள், மிஸ்தஹ் நாசமாகணும். நான் திரும்பி கேட்டேன், என்னம்மா சொல்றீங்க? உங்க மகன் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் நாசமாகட்டும் என்றீங்க, என்ன நீங்க பேசுறீங்க? அவங்க என்ன பார்த்து திரும்பி கேட்டாங்க, உங்களுக்கு தெரியாதாமா? ஒண்ணுமே தெரியாதா? நான் சொன்னேன், தெரியவே தெரியாது. ஒரு மாதமா மதீனாவுல ரசூலுல்லாஹ்வோட வைஃபை பத்தி பேசப்படுகிறது. வல்லாஹி ஆயிஷா நாய் சொல்லுங்க, எனக்கு தெரியாது.
வலா தபர்ருஜ்ன தபர்ருஜுல் ஜாஹிலியத்தில் ஊலா. ஜாஹிலியத்தை பெண்கள் திரிந்த மாதிரி திரியாதீர்கள். எப்படி கட்டுப்பாடோடு இருந்திருப்பாங்க. எத்தனை வயசு ஆயிஷா நாய்க்கு? பெருமானார் மரணிக்க போக்குல 18 வயசு. எப்படி பக்குவம், எப்படி இந்த விஷயமே தெரியாதவர்களுக்கு, ஒண்ணுமே தெரியாதவர்கள் எவ்வளவு பேணுதலா அனுப்பிங்க. பத்தினி தாய் அவங்க. அந்த அவங்க கேட்கிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அப்படியா சொல்லுங்க. அதை கேட்ட உடனே தாங்க முடியாம போச்சு. வீட்டுக்கு வர்றாங்க, பெருமாட்ட அனுமதி கேட்கிறாங்க, யார சொல்லலாம். அப்பதான் உங்களுக்கு வழங்குது கொஞ்சம் கொஞ்சம் ரசூல் அந்த மாசத்துல வளமைக்கு மாற்றமா கொஞ்சம் ரசூல ஏசவும் இல்லை, கேட்கவும் இல்லை, ஆனா கொஞ்சம் தூரம் மாதிரி நடக்கிறாங்க. நான் உம்மா வீட்டுக்கு போட்டுமான்னு கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்து அனுப்புறாங்க. ஆயிஷா நாங்க வீட்டுக்கு வந்து கேட்கிறாங்க, உம்மா எனக்கு நிஜமா சொல்லுங்க, மக்கள் என்ன பேசுறாங்க. அவங்க உம்மா பேச்ச அவங்க மகள மனசு நோக்கி கூடாதுன்றதுக்கு சொல்றாங்க. ஆயிஷா ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான மனைவியாச்சே ஆயிஷா, சொல்லுவாங்க, எனக்கு நிஜமா சொல்லுங்கம்மான்றாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஊர்ஜிதமா தெரிஞ்சதுக்கு பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அழத் தொடங்கினேன். அந்த இரவு அழுதேன், அந்த பகல் அழுதேன், அடுத்த நாள் இரவு 2 இரவுகள் ஒரு பகல் அழுது கொண்டிருந்தேன். என் கல்புல ஈரல் வெடிக்க பார்த்தது, என் கண்ணில் கண்ணீர் இல்லை. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றதை அவங்க வர்ணிச்சு சொல்றாங்க. நான் என்னை பார்க்க என் ஃப்ரெண்ட் அன்சாரி தோழி வந்திருந்தார். அவவும் நானும் பேசவே இல்லை. அவ என் முகத்தை பார்த்தா என் கண்ணால கண்ணீர் பாஞ்சிச்சு, அவ கண்ணால கண்ணீர் பாஞ்சிச்சு. எப்படி ஒரு வார்த்தையை பேசினா பத்தினி தாய்மார்களை பத்தி. இன்றைக்கு உம்மத்தே அழுகுது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருந்துட்டு தன் கணவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் யார சொல்லலாம் சொல்லிருங்களே ஒரு வார்த்தைய, பெருமானார் சொல்ல மாட்டாருன்னு தெரியும். இது முஃமின். தண்ட வீட்டுல நடந்தாலும் தனக்கு எந்த கட்டத்திலையும் தெரிந்ததைத்தான் ஒரு முஃமின் பேசுவார். நிஃபாக் முனாஃபிக் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் நுழைகிற நேரம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணால பாயுது. அன்சாரி தோழி 2 பேருக்கும் பேச இயலாத ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி உள்ள வாராங்க. ஆயிஷா நாங்க சொல்றாங்க, என்னுடைய உம்மா, என் பாப்பா, ரசூலுல்லாஹ், என் கூட்டாளி அன்சாரி பொம்பளை புள்ள, எவ்வளவு பேர் நாங்க வீட்டுல இருக்கிறோம். வந்த உடனே ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து சொன்னார்கள், ஆயிஷா உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. நீங்கள் தப்பு செய்திருந்தால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய வாயால வந்துட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, இதுதான் நேர்மை. தன் புள்ளைய பார்த்து, யார் ஏன் புள்ள பத்தினி, அதெல்லாம் உலகம் பேசுறதுக்கு நடக்குமா? ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், ஆயிஷா தப்பு நடந்திருந்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான். நான் சொல்றேன், இந்த வார்த்தையில் சொல்லவில்லை, எனக்கு அந்த வார்த்தை ஞாபகத்தில் வருவதில்லை. அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாயின் பக்கம் திரும்புறாங்க. உம்மா சொல்லுங்களேம்மா. அந்த தாய்க்கு என்ன சொல்லலாம்? யார சொல்லலாம்? உம்மு ரூமான் ரதியல்லாஹு அன்ஹா. யார சொல்லலாம்? நான் பெத்தெடுத்த புள்ள உங்களுக்கு தெரியாதா? நான் வளர்த்த புள்ள உங்களுக்கு தெரியாதா? அவங்க வாப்பா யாரு யார சொல்லலாம் உங்களுக்கு தெரியாதா? உங்க உற்ற நண்பன் புள்ள செய்யுமா? அவங்க அப்படி எல்லாம் சொல்லல. ஆயிஷா எனக்கு எதுவுமே தெரியாதே, நான் என்ன சொல்லன்னு கேட்கிறேன். மகளுடைய ஈரக்கோளை வெடிக்க பார்க்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு பிடித்த மனைவி. தன்னுடைய மரண நேரம் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் அவங்களுடைய மடியில் வைத்து மௌத்தாக்கினார். எந்த பெண்ணுக்கும் கொடுக்காத ஒரு மிக சிறப்பை கொடுத்தான். வெறும் 18 வயசு, 63 வயசு. முஹம்மது ரசூலுல்லாஹ் காத்தமுல் அன்பியா பெட்ல மௌத்தாகல, தரையில சாஞ்சி மௌத்தாகல. ஆயிஷானாவுடைய மடியிலையும் அவங்களுடைய தோல்லையும் மௌத்தாகிறாங்க. அல்லாஹ் அந்த மடியை பெருமானாருடைய கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த மடியை கொடுத்திருந்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா ஜன்னாவுல நீங்க தான் என்னுடைய மனைவி என்றாங்க. அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு விரும்பிய மனைவியோட ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேர்மையா நடக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தப்பு பண்ணாட்டி அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான் ஆயிஷாண்டாங்க. சொல்லி போட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் ஆயிஷா நாங்க திரும்புறாங்க. பாப்பா நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்பா. அவர் சொன்னார், வல்லஸீ நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் ஆன்மா இருக்கிறது அவன் மீது ஆணையாக எனக்கு தெரியாத ஆயிஷாண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு ஆயிஷா நாய் சொன்னாங்க, ஃபஸபருன் ஜமீல். எப்படி யாக்கூப் நபி துடித்தாரோ, துடிக்கிற நேரம் தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மௌத் இல்லைன்னு. அந்த நேரம் அவர் சொன்னார், ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன் என்று சொன்ன மாதிரி ஆயிஷா நாய் சொல்லிவிட்டு அடுத்த பக்கம் திரும்பினார்கள். அவர் சொன்னார், பிறகு நான் ரசூலுல்லாஹ்வோட பேசல, நான் சொன்னால் நான் பேசுவதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் யார் ரசூலல்லாஹ். மக்கள் உங்கள் காதுகளுக்கு போட்டதுக்கு மனசுல இருக்குது, அதனால் நான் உங்களிடம் சொன்னால் நான் பேசுவதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு திரும்பிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நான் சொன்னுமே பண்ணலன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்ட்டாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அடுத்த பக்கம் திரும்பினேன், வல்லாஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கனவுகள் காட்டுவான்னு நினைச்சேன். இவங்க சுத்தம் என்று அல்லாஹ் காட்டுவான்னு நினைச்சேன். ஆனால் அவங்களோட தன்மையை கொஞ்சம் பாருங்க. முஃமின்கள் எப்பயும் பணிந்து நடப்பார்கள். என்ன சொன்னாங்க, எனக்கு குர்ஆன் பெருசா தெரியாது, அர்த்தம் குர்ஆன் பெருசா நான் ஹிஃப்ல் பண்ணில்லை. அந்த நேரத்தில் ஆயிஷா நான் ஒரு ஹாஃபில், எல்லாத்தையும் குர்ஆனை முழுக்க, அதாவது அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் குர்ஆனை முழுக்க அறிந்த பெண் அல்ல, அல்லாஹ் என்னை பத்தி நேரடியா வசனம் இறக்குவான்னு நான் நினைக்கல. அவங்க சொல்றாங்க, கதவை திறந்து வெளியில் யாரும் போகல, உட்கார்ந்த இடத்தில் பெருமானார் எழும்பவும் இல்லை, வேர்வையால் முத்து முத்தாக வடிய ஆரம்பிக்குது. கட்டும் கூதல் நேரத்தில் வேர்வை வந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு அதிசயமா அல்லாஹ் வச்சிருந்தான் வஹி. மதீனால ஓடினாலும் வேர்வை வராது, சுல் சுல் சுல்னு குத்தும். மதீனாவுக்கு போய் கூதல்ல ஓடி பாருங்க, அது வித்தியாசமான கூதல். அதுவும் அந்த கூதல் நேரத்தில் பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வாரத்துக்கு அடையாளம் வேர்வை வட்டியும். பெருமானார் சிரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பு எப்படி இருக்கு? ஆயிஷா, அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தி விட்டான். சூரத்து நூர் அந்த வசனங்களை ஓதி காட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பாப்பா ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கு? உங்க பிள்ளைய ஊரு முழுக்க கேவலப்படுத்தின எப்படி இருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை விட ஒருண்டி இருக்குது தெரியுமா? தண்ட மகளை கேவலப்படுத்தினதுக்குள்ள கோவத்தை விட ரசூலுல்லாஹ் நொந்து போனாங்க என்பது அவருக்கு அதையெல்லாம் தாண்டி வருது. அவர் எல்லா நேரத்திலும் சாஹிபுர் ரசூல், ரசூலோட இருந்தவர். உட்கார்ற நேரம், எழுந்த நேரம், என் அபூபக்கர், ஏன் அபூபக்கர், ஏன் அபூபக்கர் என்று கல்வை பறிக்கொடுத்து இருந்தவர். அவருக்கு இதையும் தாண்டி தன் மகள் விஷயத்தில் அவருக்கு வேதனை. பெருமானார் இப்படி வேதனைப்படுத்தியவர்கள் விஷயத்தில் எவ்வளவு வேதனை. அவர் சொன்னார், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், இதுக்கு பிறகு மிஸ்டா அந்த குடும்பத்தை நான் பார்த்துட்டு வரேன், இதுக்கு பிறகு மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டேன் யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பெருமானார் என்ன சொல்லிருப்பாங்க? கரெக்ட் அபூபக்கர், பத்ர்ல வரட்டும், ஏன் வைஃபை கேவலப்படுத்தி உங்க புள்ளைய கேவலப்படுத்தி. பெருமானாருக்கு குர்ஆன் ஆயத் இறங்குது, அரா துஹிப்புன ஐ யக்ஃபிருல்லாஹு லக்கும். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க விரும்ப மாட்டீங்களா அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது? ஃபஸ்ஃபஹு, பக்கத்தை பரட்டுங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. யாரு பேசினாங்களோ அவங்கள மன்னிக்கணுமா, அந்த பக்கத்தை மறந்துடணுமா. அல்லாஹ் உங்களை மன்னிக்க நீங்க விரும்ப மாட்டீங்களா நல்லா கேட்கிறான். அவங்கள நீங்க மன்னிச்சா அல்லாஹ் உங்களை மன்னிப்பானா? நான் கேட்கிறேன், உலகத்துல எந்த மனுஷனுக்காக இந்த ஷாக், சாதாரண ஷாக், சின்னதா பேசினா ஷாக் ஒரு கிழமைக்கு இருக்குது, மனசு அசந்து போச்சு. இப்படி நடந்துட்டாங்களே, ரசூலுல்லாஹ் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வைஃப் கேவலப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் அறைக்குள்ள மட்டும்தான் வஹி தெரிகிறது. உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வல்லாஹி நான் மிஸ்தாவுடைய குடும்பத்தை பார்ப்பேன். சுப்ஹான ரப்பி, இவர்கள் முஃமின்கள், கோபம் பாராட்டுறவர்கள் அல்ல, அல்லாஹ் மன்னிக்க சொன்னால் மன்னிப்பவர்கள். எங்களுக்கு பள்ளிவாசலில் ஒத்துமையாக இருக்க தெரியல, எங்களுக்கு பள்ளிவாசல்ல அதாவது நிர்வாகங்கள் ஒத்துமையா இருக்க தெரியல. நான் சந்தோஷப்படுகிறேன், நாங்க பள்ளிவாசல்களை தகரத்தில் இருந்தா உண்மையா நான் சந்தோஷப்படுறேன். ஏண்டா பள்ளிவாசல் தகரத்திலையும் சாரிகள்ல கெட்டிருக்கிற நேரத்தில் எங்க ஜமாத்தினர்களுக்கு இருந்த அக்கறையும் அன்பும் ஒற்றுமையும், பள்ளிவாசல்கள் அரண்மனை ஆக்கப்பட்ட பிறகு, நல்ல அழகாக கெட்டப்பட்ட பிறகு எல்லாம் முடிஞ்சாச்சு, கம்ப்ளீட். நாங்களும் அதே கூட்டத்துக்கு சேர்றோம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், முஃமின்கள் அவர்களை பற்றி படித்தால் ஆச்சரியமான வரலாறு.